அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாங்க எல்லோரும். இப்போ வந்து கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூனியர் ஸ்டண்ட்டுக்கு பார்த்துட்றோம். இதில் ஜூனியர் ஸ்டண்ட் அப்படின்ற போது விஏஓ எல்லாமே வந்துடும். பாருங்கள் கேட்டகரி. ஸோ என்னென்ன கேட்டகரி இருக்குது, ஸோ எத்தனை நாள் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? அதாவது நல்லா ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது லீவுனால் சேர்க்காம தான். ஓகேங்களா? லீவுனால் சேர்த்து போடலை. ஓகேங்களா? நீங்கள் எத்தனாவது நாளாக கவுன்சிலிங் போகிறீங்க, லீவுனால் சேர்க்காம. ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் டர்ன், அதாவது ஜென்ரல், பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜாப் கிடைக்கும். அதாவது 10 நாள்னால் 10th டே கவுன்சிலிங் வரைக்கும் ஜாப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே கவுன்சிலிங் நடக்குதில்ல, கவுன்சிலிங் நடக்கிற நாளில் 10வது நாள் வரைக்கும் ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தெளிவாக சொல்லியும் யாரும் இதை பற்றின சந்தேகங்கள் கேட்காதீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சார் இதில் லீவு நாள் வருதா, லீவு நாள் வரலையா, இப்படி கேட்காதீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் கவுன்சிலிங் போகிற நாளை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 10வது நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு வந்து 10வது நாள் கவுன்சிலிங் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, 11வது நாள். ஓகேங்களா? 11வது நாள் கவுன்சிலிங் போகிற பிசி, எம்பிசி, ஜென்ரல் டர்ன் அவ்வளோதான், 10 நாளில் முடிஞ்சிடும். பிசி, எம்பிசி 11வது நாள் கவுன்சிலிங் வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த 8th 9th டே கவுன்சிலிங்கில் தான் நமக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம சேனலோட வீடியோ வந்து மறக்காமல் பார்க்கணும். நம்மளோட சேனலில் வரக்கூடிய அப்டேட் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் கவனிக்கணும். ரெண்டும் நீங்கள் தவறாமல் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரிஜினல் அப்டேட் கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சு அதுக்கு அடுத்த நாள் என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 13 நாள் வரைக்கும் ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? 13 நாள் வரைக்கும், 13வது நாள் கவுன்சிலிங் வரைக்கும் ஜாப் கிடைக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக வாய்ப்பு மிகவும் குறைவு தான். இருந்தாலும் நம்ம கவுன்சிலிங் அப்டேட்டை நீங்கள் கவனிங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரிக்கு 14 நாள் வரைக்கும் ஜாப் கிடைக்கும். எஸ்டி பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 15 நாள் வரைக்கும் ஜாப் கிடைக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி வந்து கடைசி ஒரு 3 நாள்னு வச்சுக்கலாம். அதாவது டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 16, 17, 18 அந்த நாட்களில் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அப்போனா அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரேங்க்கு வந்து முன்னாடி இருந்தால் ஸோ அவங்க முன்னாடியும் வருவாங்க, இந்த நாள்லேயும் வருவாங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த 16, 17, 18வது நாள் இந்த நாட்களில் தான் கவுன்சிலிங் அதிகமாக இவங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு 400 பேர் கவுன்சிலிங் போகிறாங்க. ஒரு நாளைக்கு 400 கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங் போகிறாங்க. 10:30க்கு அந்த டைமில் வந்து ஒரு 150 கேண்டிடேட்ஸ், 11:30க்கு ஒரு 250 கேண்டிடேட்ஸ். ஸோ டோட்டலாக 150 + 250, ஸோ 400 கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங் ஒரு நாளைக்கு போகிறாங்க. ஓகேங்களா? இது ஜூனியர் ஸ்டண்டோட ஸ்டேஜ். இது தான். உடனே அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோவுக்குன்னு கேட்பீங்க, எனக்கு புரியுது. பட் இந்த கவுன்சிலிங் நடக்க அது ஒரு சைடாக நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 நாளாவது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோக்கும் கவுன்சிலிங் கொஞ்சம் லேட்டாக தானே வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜூனியர் ஸ்டண்ட் கேண்டிடேட்ஸை தான் நம்ம வந்து கவனிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த நாளில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத ஜூனியர் ஸ்டண்டுக்கு பார்ப்போம். டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோவும் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த ஜூனியர் ஸ்டண்ட் கவுன்சிலிங் முடிய போகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தாகணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு ஸ்டெனோக்கெலாம் நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த டேயில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும் அதை பற்றி ஓரலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை பற்றின கண்டென்ட் வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். தேங்க்யூ.